ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ ஆயத்தப்படுத்து, உன்னுடனே கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, பின்பு அவர்களுக்கு காவலனாயிரு என்று சொல்லி சொல்கிறார். ஒருவேளை அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் எவ்வாறாக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நான் ஆயத்தப்படுகிறேனா என்று சொல்லி பார்க்கின்ற போது, ஆண்டவர் எனக்காக செய்த எல்லா காரியத்தை குறித்தும் நான் அதில் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கின்ற போது, நான் இப்படியாக ஆயத்தப்பட்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த தாய் தகப்பன், எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்த பிள்ளைகள் மட்டுமல்ல, பேர குழந்தைகள் மட்டுமல்ல, எனக்கு கொடுத்த சொந்த பந்தங்கள். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும், அப்படி என்றால் அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, அண்ணன், அக்கா, இந்த குடும்பம் முழுவதையும், சொந்த பந்தம் எல்லாவற்றையும் நீ ஆயத்தப்படுத்து. ஆமென். பின்பு அவர்களுக்கு காவலனாயிரு. இன்றைக்கு நாம் காவலாக இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய குடும்பங்களுக்கு எவ்வாறாக சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஏதோ கடமைக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோமா? ஏதோ கடமைக்காக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி தயவு செய்து சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் வாழ நாம் முற்படுவோம். நாம் ஆயத்தப்படுவோம். நாம் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு காவலனாக இருப்போம். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் நிந்தையில், அவர்களுடைய கவலையில், கண்ணீரில், பிரச்சனையில் எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு என்ன செய்வோமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளையும் பயன்படுத்துவாராக. ஆமென்.